காய் ஒரே செகண்ட். அக்கா ஃபோன் நான் வச்சுக்கிறேன். ஒரு ஒயிட் சர்க்கு எடுக்கணும், பிறகு கரைக்கு அம்மாட்ட கொடுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு ஊடகங்களில் பேசுபொருளாக இருக்கிறது இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த ஆடை பற்றின பிரச்சனை. அதாவது முஸ்லீம் சகோதரிகள் ஒரு ஆடை, தாதி மாற்று ஆடை பற்றி புலங்களில் பல புலம்பல்கள் இருக்குது. பின்ன நானும் அதை பற்றி ஒரு புலம்புவோம் என்று வந்திருக்கிறேன். அதுக்கு முதல் என்னென்ன விதமான ஆடைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், பார்ப்போம். ஹிஜாப், தலை மற்றும் கழுத்து பகுதிகளை மறைக்கும் ஆடை. அபாயா, உடலை முழுதும் மறைக்கும் நீளமான மேலாடை. நிகாப், முகத்தை மறைக்கும் முகத்திரை. புர்ஹா, தலை முதல் கால் வரை முகத்தை முழுமையாக மறைக்கும் ஆடை. இதை போட்டணும்னா பிள்ளையர் விழுந்துருங்கள். சாதோ, முஸ்லிமாக்கள் சண்டைக்கு வந்துடுறாங்க. சாதோ, உடலை சுற்றி போர்த்தி மறைக்கும் நீளமான ஆடை. வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிகமாக பயன்படுத்துவ ஜிஹாப், அபாயா என்று சொல்லி இருக்கிறார். சரி, இதுக்கு முதல் இது எங்கேருந்து வந்ததுண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் குர்ஆனில் நபி சொன்னது குர்ஆன் யாருன்னு தெரியல, குர்ஆனில் இருக்கிறத பார்ப்பேன். சண்டைக்கு வந்துட்டாங்க, விஷயத்தை பாருங்க. குர்ஆன் பெண்களின் ஆடை பற்றி என்ன சொல்கிறது? சிரா அன்னு வேர்ட்ஸுகள் சில உடனே நான் சரியாக சொல்ல மாட்டேன், ஆனால் குர்ஆனில் இருக்கிறத தான் சொல்கிறேன். நம்பிக்கையாளரான பெண்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி கற்பை பாதுகாத்து தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தாமல் தங்களுடைய தலை முடிகள் மார்பு போதையின் மீது போட வேண்டும் என்று கூறப்படுகிறது. இதில் முக்கியமாக மார்பு நெஞ்சு போதையை மறைப்பது பற்றி குறிப்பை காணலாம். ஜிரால் அஹாப்ஸ் 33-59. இந்த ப்ரொனன்சியேஷன்கள் சில வேளை தவறாக இருக்கலாம், மன்னித்து கொள்ளுங்கள். ஏன்னா முஸ்லீம், நான் முஸ்லீம் கிடையாது. இந்த வசனத்தில் நபியின் மனைவிகள், மகன்கள் மற்றும் நம்பிக்கையாளர்களான பெண்கள் தங்களுடைய ஜிபாப்பை தங்கள் மீது இழுத்து கொள்ளுமாறு கூறப்படுகிறது. இதற்கு கொடுக்கப்படும் காரணங்கள் ஒன்று, அவர்கள் அடையாளம் காணப்பட்டு தொல்லைக்குள்ளாகாமல் இருப்பது. சரிதானே? முகத்தை மறைக்க வேண்டும் என்று குர்ஆன் நேரடியாக சொல்லுகிறது. இங்கேதான் முக்கியமான கருத்து வேறுபாடு உள்ளது. குர்ஆனில் பெண்கள் கட்டாய முகத்தை மறைக்க வேண்டும் என்று நேரடியாக கூறும் வசனம் இல்லையே சிலர் கருதுகிறார்கள். எனக்கு தெரியாது. ஹிஜாப், மோடர்ன் க்ளோதிங், இஸ்லாமிய ஆடை ஒழுக்கத்தின் முக்கியமான பகுதி. நிஜாப், முகத்திரையை சில இஸ்லாமிய அறிஞர்கள் கட்டாயம் அல்லது மிகவும் வலியுறுத்தப்பட கூறுகிறார்கள். ஒருத்தர் சொல்லுகிறார். மற்ற அறிஞர்கள் முகம் மற்றும் கைகளை மறைப்பது கட்டாயம் அல்ல என்று கூறுகிறார்கள். முஸ்லிம்களுக்கே சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அன்றைக்கு ஒரு ஐயா சொன்னார், சுத்தத்துக்காண்டி போடின வேண்டும். அப்படியானால் புர்ஹா எங்கிருந்து வந்தது? புர்ஹாவோ அப்படியான புர்ஹா அங்கிருந்து வந்தது. புர்ஹா என்பது இன்று ஆப்கானிஸ்தான் போன்ற சில பகுதிகள் காணப்படும் ஒரு குறிப்பிட்ட கலாச்சார ஆடை வடிவம். அதே போல் ஹிஜாப், அபாயா, நிஹா, புர்ஹா இவை நான்கும் ஒரே பொருள் அல்ல. ஆடை பொதுவாக என்ன மறைக்கும்? ஹிஜாப் தலைமுடி, கழுத்து. அபாயா உடலை மறைக்கும் நீளமான மேலாங்கி. நிஜாப் முகம், கண்கள் பொதுவாக தெரியும். புர்ஹா உடல் முழுவதும், முகம் முழுவதும். ஆண்களுக்கும் ஆடை விதிமுறைகள் உள்ளன. இஸ்லாம் பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கு தான் சொல்லியிருக்கு. இது பல நேரங்களில் கவனிக்கப்படாத விஷயம். குர்ஆன் 24:30 முதலில் ஆண்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி தங்களுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும். பார்க்கலாம், தெளிவாக இருக்கு ஐயா. முஸ்லிம்கள் ஆண்களுக்கும் கற்பு இருக்கு. இங்கே பார்த்தா எல்லாம் பெண்களுக்கு தான் கருப்பு இருக்கு. கருப்பு இருக்கணும்னு தெரியுது. ஆண்களுக்கும் கருப்பு இருக்கு. அதாவது ஆண்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி தங்களுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதன் பின்னர் தான் 24:31 பெண்களை பற்றி கூறப்படுகிறது. அதாவது இஸ்லாமிய ஆடை அடக்க கொள்கை பெண்களுக்கு மட்டும் விதிக்கப்பட்டது அல்ல, ஈக்குவலாக தான் கொடுத்துருக்கார் குர்ஆனில். பெண்களை ஆண்களிடமிருந்து மறைக்க வேண்டும் என்பதே முழு காரணமாக. அப்படி சுருக்கி விடுவது சரியல்ல, அப்படின்னு சொல்லக்கூடாதான். இஸ்லாமிய விளக்கங்களில்
அடக்கம், கற்பு, தனிமரியாதை, சமூக ஒழுக்கம் போன்ற பல கருத்துக்கள் உள்ளன. அதே நேரத்தில் குறிப்பிட்ட ஆடை வடிவங்கள் காலத்துக்கும் நாட்டிற்கும் ஏற்ப மாறியுள்ளன. உதாரணமாக சவுதி அரேபியாவில் காணப்படும் அபாயா, ஆப்கானிஸ்தானில் புர்கா, ஈரானில் ஷலோ ஆகியவை சாதோ ஆகியவை ஒரே மாதிரி வரலாற்று பின்னுடைய ஆடைகள் அல்ல, பின்னணியுடைய ஆடைகள் அல்லவா. முடிவாக முகநபி தான் சொல்லியிருக்கிறார் குர்ஆன். அதுதான் முடிவாக முகநபி எல்லா முஸ்லீம் பெண்களுக்கும் இன்று நாம் பார்க்கும் புர்காவையே அணிய வேண்டும் என்று கட்டளையிட்டார் என்று கூறுவது வரலாற்று மற்றும் குர்ஆன் அடிப்படையில் மிகப்படுத்தப்பட்ட கூற்று. அவர் சொல்லல விளையாட்டு காட்டினார். குர்ஆனின் தெளிவான மைய கருத்து அடக்கமான ஆடை மற்றும் நடத்தை, முகத்தை மறைப்பது தொடர்பில் இஸ்லாமிய அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு உள்ளது. முதல் இஸ்லாமிய அறிஞர்களே, நீங்கள் முதல் கருத்து வேறுபாடுகளை களைந்து ஒரு முடிவுக்கு வாருங்கள். உங்கள் பெண்கள் எந்த ஆடைகளை அணிய வேண்டும், சரிதானே? இது ஒரு மத பிரச்சனையா கொண்டராயங்கடாப்பா. டாக்குத்தர்மா இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகள் இருந்தாலும் சரி, முதல்ல உடுப்பண்டு போடுறது அந்த காலத்தில் உணவு, உடை, உறையுள் என்ற வங்குமரம் சொன்ன மாதிரி உணவு, உடை, உறையுள். உணவு இருக்கா, சரி சாப்பிட்டாச்சு. உடை இருக்கா, போட்டாச்சு. அதாவது அந்த காலத்தில், கற்காலத்தில் தமிழர்கள், சிங்களவர், முஸ்லீம்கள் ஒரு மனித இனம் தான் இருந்துச்சு. உடுப்பு என்னன்னு கேட்டால் குளியல். அது அப்போ கூட அது மிக பிறகு குளியலை கட்டிக்கணும் தெரிஞ்சாங்க. பிறகுதான் ஆடையை கண்டுபிடிச்சது. பிறகுதான் மோது நபிகளும் தோன்றினார். பிறகுதான் ஜீசஸ் கிரைஸ்டும் தோன்றினார். இப்படி ஒவ்வொரு தடவையும் பிறகுதான் தோன்றினவை. ஆதியும் அந்தம் எல்லாரும் பெரும் ஜோதி என்று சொல்லினோம். சமயத்தை கெழுக்கையில் பிறகு பல தோற்றப்பாடுகள் உருவாகி ஒரு மத கொள்கைகள் உருவாகி ஆடைகளுக்கு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டது. எல்லாத்தையும் காரணம் இருக்கு. இப்போ ஒருத்தர் ஒரு உடுப்பை போடுறாங்கன்னா அவற்றை சுதந்திரம். அதுக்கான உடுப்பை போடாமல் தெரியும். அமெரிக்காவில் அது அவைய சுதந்திரம் பண்ணினேன். அது அவைய பிரச்சனை. சரியோ, அது அவைய தலையடி எங்கடை இல்லை. அப்போ இன்றைக்கு ஒரு தந்தை சொன்னார், மகள் ஒரு மாதிரி உடுப்பு போட மறைச்சிருக்கிற பொருளுக்கு தான் மரியாதை கூட. எல்லாம் நீங்கள் ஆடைகளை நல்ல டீசெண்டாக போடுங்க பிள்ளைகள், தெரிதானே? இந்த கவர்ச்சி என்ற வேரில் பிள்ளைகள் எல்லாம் நிறைய ஆடைகள் அப்படி இப்படி போட்டு கொண்டு இருக்குது. அது அவைய சுதந்திரம். அதை நாங்கள் பறிக்கலாம். தெரிதானே? பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கில் படங்களை போடினோம். அது அவைய விருப்பம். இப்போ வேலைக்கு போகிற இடத்துல முஸ்லீம்கள் எப்படி ஆடை அணியணும்னு இன்னொருத்தர் சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு முஸ்லீம்னு சொன்னால் 5 நேரம் தொழுது போகத்தான் போகணும். முகமது நபி அவர்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணத்தான் போகணும். நீங்கள் ஒரு கிறிஸ்டியன் என்று சொன்னால் சேர்த்துக்கு போகத்தான் போகணும். சில பேர் அந்த அப்பஞ்சாம சொல்லத்தான் போகணும். ஆமீன் நீங்கள் சொல்லத்தான் போகணும். அல்ல ஏதோ அல்லல்லோயான்னு ஏதோ சொல்லத்தான் போகணும். புத்திசம்னு சொன்னால் பென்சாலை போகத்தான் போகணும். அந்த பிதிர் போதுவினா அது கேட்கத்தான் போகணும். புத்தகமான போதனையில் நீங்கள் பின்பற்றத்தான் போகணும். அதே மாதிரி இந்துக்கள்னு சொன்னால் சைவர்களண்டா விபூதி பூசுவினா, கோயிலுக்கு போயினா, சிவன் சொன்னதையோ அல்லது பரமாத்மா பகவத்கீதையில் சொன்னதையோ நீங்கள் பின்பற்றத்தான் போகணும். இல்லைன்னா அதில் இருந்து விரியோதனை. சும்மா சிலுவையை போடுறதாலையும் உத்தராங்கோட்டையை 2ஐயும் சேர்த்து கட்டுறதாலையும் ஒரு ஆள் நான் ஒரு இந்துவாகவும் முஸ்லீம் கிறிஸ்டியனாக இருக்கிறேன்னு அடையாளப்படுத்தலாம். சரிதானே? எல்லா மதத்தையும் ஏற்கிறாங்க. நான் ஒரு காலத்தில் யூனிவர்சிட்டியில் படிக்கல சிலுவையை போட்டுக்கொண்டு உத்தராங்காயம் கட்டி கொண்டு தெரிஞ்சால்தான் சரி. ஒரு காலத்துக்கிட்ட வளர்ச்சி தானே வாரம் பொருங்க தண்ணி கொஞ்சம் குடிப்போம் பிள்ளைகள். ஓகே, உடுப்பை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. ஆடைன்றது அவைய வேண்டிய சுதந்திரம். இப்போ அந்த பிள்ளைகள் உங்களுக்கு பிள்ளையா ஊசியை போட்டால் தான் பிள்ளை கண்ணெல்லாம் தெரிகிற மாதிரி தான் உடுப்பை போடியும். நான் கண்டியில் இருக்கைக்கெல்லாம் சில முஸ்லீம் பிள்ளைகள் கண்ணை மூடி போட்டு போகுங்கள். நான் யோசிக்கிறது காலுக்கு கணக்கு விழுந்த எண்ணெயும் உண்டு கிட்ட போய் சொல்ல பார்க்குறது. அப்புறம் சும்மா பிள்ளையோட கேட்குற உரைவு. அப்புறம் இதே காய்ச்சல்னு சொன்னால் அவங்க ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துப்பாங்க. முஸ்லீம் பிள்ளைகளோட லீப் கேசிங் பண்ணி விட்டார். அப்போ அங்கே இருக்கையில் முஸ்லீம் சகோதரர்களோட நான் ஆகிய பண்ணது. உங்களோட அல்லா என்ன யோசிச்சார சரியில்லை இப்படி போட சொல்லி விட்டுட்டு போட்டார்.
எனக்கு பார்த்தா இந்த பிள்ளைகள் காணுக்கங்கனுக்கு விழுந்தா என்ன ஒரு யோசனையாக இருக்குது, என்ன செய்யலாம். அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு ஏதோ பார்க்க ஆசையாக இருக்கு. அதுக்குத்தான் நான் சொன்னேன், இன்டர்நெட் ப்ரௌசிங்கில் என்னென்னலாம் பார்க்கலாம், கண்ணை பார்க்குறதுக்காக தெரிகிறாங்களோ அந்தளவுக்கு சொல்லி அவருக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டேன். இப்போ அது ஒரு ஜீவகாருண்யம். அந்த கண்ணையும் சேர்த்து மறைக்கிறன்றது இப்போ சில கடும் முஸ்லீம் தீவிரவாதிகள் என்னோட சண்டைக்கு வரலாம், அது எனக்கு இஷ்யூ இல்லை. முதல்ல நீங்கள் முடிவெடுங்கோ எந்த உடுப்பு உங்களுடைய ஆக்கள் போடணும், உங்கள்கிட்ட விட்டுறோம், நாங்கள் வரையில்லை. அதாவது நீங்களே உங்களுக்கே நிறைய சிக்கல்கள் இருக்கா, நானே பார்த்துருக்கேன். ஒவ்வொரு டிக்டாக்கில் ஒவ்வொரு ஐயா மேலே சாடியை விட்டுட்டு செலவா தோதி போட்டு இதுகளை சொல்லி போட்டு ஒவ்வொரு விளக்கம் கொடுக்கணும், பலதரப்பட்ட விளக்கங்கள். அதே மாதிரி அந்த புள்ளி ஒன்று இதை போட்டுட்டு ஆடுதுன்னு சொன்னோம், அதுக்கு 1008 விளக்கங்கள். விளக்கம் கொடுக்குறத பார்த்தா அந்த உடுப்பு போடாமல் என்னென்ன செய்யணும் உங்களுக்கு தெரியாது. இந்த பிள்ளை கேட்குற புள்ளி நியாயமாக தான் இருக்குது. அது அவங்க டீசெண்டாக உடுப்பை போட்டுட்டு அது தனக்கு பிடிச்ச பாட்டை பாடி ஆடுதலாப்பா. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அது ஒரு பிரச்சனையும் இல்லை. தனிமையை நேசிக்கிறதோ ஏதோ ஒன்று புள்ள ஒரு பிள்ளை வந்து தானே வெங்காயம் வெட்டி சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் போட்டு கொண்டு இருக்குது. அவன் தனக்கு பொழுதுபோக்குதோ ஒரு ஃபீல் என்ன செய்யுது, அதை போட்டு கழுவி ஊற்றுறாங்க. ஏதோ அதில் தான் முஸ்லீம்களோட கற்பே போகிறோன்ற மாதிரி இவங்க கழுவி ஊற்றுறவங்க செய்கிற வேலைகள் தான். இப்படின்னு பார்த்தா இந்த காவாலியா பாட்டு அம்மன் அதை 50,000-60,000 ரிவைன் பண்ணி போட்டு பார்த்தவங்க தான் மணி அடிக்குது. பார்த்தி அதுக்கு எவ்வளோ போட்டு பார்த்தவங்க தான் புலிகளின் புண்ணிய பூமி இங்கே யாழ்ப்பாணத்தில் தமன்னா ஆடி விட்டான்னு சொல்லி கத்துறாக்கள். ஐயோ, என்ன நடக்குது நாட்டில் எனக்கு தெரியல. இப்போ நீ என்னதான் தம்பி சொல்ல வர்ற, அதானே கேட்க போகிற. எஸ், நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உடுப்பா வேண்ட சுதந்திரம் வேலைக்கு விதைக்குள்ள அவள் வந்து கண்ணை தெரிஞ்சு கொண்டு ஓரளவு அது என்ன பேர் அந்த உடுப்பும் கொஞ்சம் இவங்க வாரம் பிள்ளைய அவர் குர்ஆனிலேயே சொல்லி இருக்கிறார், அதைத்தான் போடுங்கன்னு சொல்லி. வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிகமாக பயன்படுத்துவது இஜாப், அபாயா கொஞ்சம் பரவாயில்ல, போட அபாயம் இல்லை. கண் தெரியும் நினைக்கிறேன், கண் தெரிகிற மாதிரி மற்றதில் போட்டுக்கணும். அந்த பிள்ளைகள் விரட்டினப்பா. மற்றது இன்னொன்று, அதில் அவர் குர்ஆனில் இன்னும் மடிவாக சொல்ல இல்லை, பெண்கள இதுகள் ஆடைகள் அது இதுகள் தெரிய கூடாதுன்னு சொல்கிறது நல்ல விஷயம். ஏனென்றா எல்லாரும் சுவாமி விவேகானந்தரோ அல்லது ராமகிருஷ்ணரோ அல்லது புத்தரோ இல்லை ஆண்கள் சரிதானே. எந்த ஆண்களுக்கும் அந்த அங்க அசைவுகளோ அப்படி இப்படி என்று பார்க்க ஒரு ஃபீலிங் வரும். நிறைய இல்லைன்னா அது ஜடம், நிறைய சாதாரண ஆண்கள் அல்லது தெய்வீக ஆக்களாக இருக்கணும், விவேகானந்தர் மேலே இருக்கணும். இருந்தால் பிரச்சனை இல்லை. இருந்தால் ரைட், ஆடு போகுது, நாய் போகுது, கழுத போகுது, ஆவடியான பொம்பளை போகுது அல்லது பொம்பளை போகுது, ஐஸ்வர்யா ராய் போகிறா, என்ன பேர் இப்போ வர்றாக்கள், கீர்த்தி சுரேஷ் போகிறா, அடுத்தது தீபிகா படுகோன் போகிறா, அப்படி பார்த்துட்டு இருக்கலாம். விவேகானந்தர் ரெண்டா இருக்கிற கண்ணுகளோ பட பயங்கரமாக இருக்குது புலங்களில். ஆண்களும் சரி, பெண்கள்லாம் நாகமோசம் பாத்தியாரை கொண்டு போனால், டீச்சரை பொடியனை கொண்டு போனான்னு பார்க்கவே முடியலை. புலங்களுக்கு போனால் தலைவடிக்குது, நடுவில் போட்டாலும் முடியாத அளவுக்கு இருக்குது. எல்லாமே கலியுகம் முத்தி, கலியுகத்தில் காமம் முத்தி பிசாசு மாரி ஆடுது. அவனும் புருஷன் பஞ்சாயோட செய்கிறதெல்லாம் புலங்களில் செய்ய தெரிகிறாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அந்த ஆடைகளை போடுச்சுனதுக்கான காரணம், அங்கங்கள் அப்படி இப்படி தெரிஞ்சால் பார்வைகள் பட்டோன்னா புலன்ஸுகள் டக்குன்னு ஒர்க் பண்ணோம். அப்படி தான் இயற்கை இருக்குது சரிதானே, நார்மலாக. இப்போ அப்படி மறைக்கிறது நல்ல. ஆண்களுக்கு தான் மறைக்க சொல்லியிருக்கு, ஆண்களுக்கு தான் கருப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கு இஸ்லாமில், கற்பு இருக்குன்னு, தனியாக பெண்களுக்குன்னு சொல்லல. ஸோ முஸ்லீம் சகோதரர்களே, நீங்கள் கூட்டாக ஒரு கதைக்கு முடிவெடுத்து எந்த ஆடைகளை எங்கள் பெண்கள் அணியலாம்னு சொல்லி நீங்கள் வேலைக்கு போவார்கள். உங்களோட முஸ்லீம் டீம் ஃபோன் பண்ணி இருக்குன்னு தான் ஒரு சங்கங்களோ என்னென்னு சொல்கிறது, இஸ்லாமிய மதத்தவர்களுக்கான கூட்டமைப்பு குழுவம் உண்டு உருவாக்கி வடக்கு கிழக்கிலையோ இல்லை இலங்கை முழுக்கோ இருக்குதுன்னா அதில் கதைச்சி ஒரு தீர்மானத்தை நிறைவேறுங்கள். குர்ஆனை எடுத்து ஆணையாக நாங்கள் இந்த உடுப்பை கொடுவோம் என்று சொல்லி பெண்களோடையும் கேட்சி ஒரு முடிவு எடுத்து நீங்கள் ஒன்றை கொடுங்க. ஆளுக்கு அரைக்க விட்றாங்க. அங்கே தெரிஞ்சால் பரவாயில்ல, இங்கே தெரிஞ்சு கிழிஞ்சா பரவாயில்ல, இப்படி தெரிஞ்சால் பரவாயில்ல, அங்கே தெரிஞ்சால் பரவாயில்ல, இங்கே தெரிஞ்சால் பரவாயில்லன்னெல்லாம் உங்களோட எண்ணத்துக்கு அரைக்க விட்றாங்க. ஏன்னா முகமது நபி சொல்லிட்டு போயிருக்கிறேன் நிறைய விஷயங்கள். கூடின அளவு கதை பலோ பண்ணுங்க. நானும் உண்டை சொல்கிறேன், கண்ணை மூடிக்கொண்டு போகிறத மட்டும் விட்டுறாங்கன்னா அது ஆபத்து
சரியோ முகமது நபி வந்தால் நான் பேசி பறஞ்சு அவரோட ஒரு கருத்தை சொல்லி அவரை மாற்ற சொல்லி விட்றேன் குர்ஆனில், அதை மட்டும் வேணுமெண்டா பேசி பறஞ்சு சண்டைக்கு வந்தாலும் நான் பயப்பட போகிறதில்லை. ஐயோ என்னென்னு சொன்னால் நான் சொல்கிறது சரியான விஷயம். அதாவது கண்ணே மூடி போட்டு ரோட்டில் போனால் புள்ளிகள் காணக்க விழுந்தேங்கடா பாயிறது. நீங்கள் கேட்கலாம் கண் தெரியாதவளை போயினவண்டு அதை அவைக்கு பழக்கப்பட்டிருக்கிறார். அப்போ கண்ணை மட்டும் தெரிய விடுற மற்ற ஆடைகள் அவர்கள் வந்து ஏற்புடையது என்று என்னுடைய கருத்து. நீங்கள் முஸ்லீம் சகோதரர்கள் ஒரு குழு ஒன்று கூடி கலந்து ஆலோசித்து பெரியவர்கள் சிறியவர்கள் டிக்டாக்களை பார்த்தா ஒவ்வொரு முஸ்லீம் ஐயாக்களும் ஒவ்வொரு விளக்கம் இதை போடலாம் இதை போடக்கூடாது அதை போடலாம் அதை போடக்கூடாது, ஒவ்வொரு அரசியல்வாதிகள் அதை வச்சு கொண்டு ஒரு விளையாட்டு வெளுத்து வாங்குறாங்க. இந்த பிள்ளைகள் பாவங்கள் என்னத்தை ஜோசிங்கன்னு பார்த்தா நல்ல டீசெண்டான உடுப்போல போட்டு பிள்ளைகள் அவங்க வேலைக்கு போயிருக்கு. நான் கண்டியில் இருக்கல என் ரூமுக்கு சுற்றி முஸ்லீம் பிள்ளைகள் தான் சிங்கள பிள்ளைகள் இருந்தது. அவையெல்லாம் இப்படியெல்லாம் போட்டு அப்படியெல்லாம் போட்டு போயிடும். சரிதான் நீட்டாக தான் பிள்ளைகள் போகும், நல்லா தானே அது. இந்த வரைக்கும் கை எல்லாம் தான் இருக்கும். அப்போ தான் பேர் சொல்வது. ஏன்னா ஒரு முஸ்லீம் அண்டியோட வீடு அங்கே மேலே இருந்தது, கீழே நான் இருந்தேன். நான் அப்போ ஏதோ அண்டி கோல் பண்ணா போல நான் போயிட்டேன். போக அதான் அந்த முஸ்லீம் பிள்ளை அப்போ தான் ஒழிச்சிட்டு பிள்ளைய தான் ஏதோ மூடி கட்டிக்கொண்டு தான் வந்தது. ஐயோ சார் நீங்களும் இருந்த நீங்கள் வேறு யாரும் வேண்டாம் இப்போ கத்தி இருக்கணும் என்ன தெரியும் ஒழிக்கிறாங்க. அது தேர்ச்சியானது. அப்படியே அந்த பிள்ளைகள் வந்து ஆடை அலங்காரங்களில் மிகவும் கோணம், ஆடை ஒடுக்கங்களில் மிகவும் கோணமாக இருக்கிறாங்க. சரியோ அப்போ எல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பேர் சொல்கிற சரியாத்தானே. அவ்வளோ அவர்கள் அந்த அந்த முஸ்லீம் என்னென்னு சொல்கிறது அந்த அந்த குர்ஆன்களையும் அந்த மதத்தின் இதுகளையும் பின்பற்றுகிறார்கள். மதத்தை பிடிக்காதன் தான் சொல்லுவாங்க, எப்படி போட்டாலும் பரவாயில்லை. ஒரு மதமண்டு வந்துட்டால் அந்த மதத்தலைவர்கள் சொல்கிறத பின்பற்றுன்ற ஒரு கட்டுக்கோப்பு. அதை சும்மா கண்டபடி உடைச்சிட்டு போகிறது ஏற்புடையதில்லை. அதனுடையெல்லாம் அவர்கள் அந்த ஆடைகளுடன் தொழிலுக்கு போகிறதுன்றது தவறு இல்லை. சும்மா உதையே வச்சு 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 வாட்டி கொண்டு இருக்காங்க. பட் ஒன்றை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க, மோகன் நபியோ அல்லாவுடைய காட்சி பேசி இந்த கண்ணை மூடிக்கொண்டு போகுது அதை மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஜீவகாரணியாக இருக்கும்னு சொல்லி உங்களை விடைபெறுவேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். சொல்ல முடியுவோ இனியை மட்டும் உடுப்போல வச்சு சண்டை பிடிக்காங்கடா. இதுதானே சரி. ஆடை என்றால் அவனவன் சுதந்திரம். ஆனால் இப்போ வேலைக்கு போகிற இடங்களில் எப்படி போடணுன்றது அவையண்ட விருப்பம். அவை ஒழுங்காக தங்களோட மதம் சொல்கிற மாதிரி போட்டுக்கொண்டு வரணும். அதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதே மாதிரி சில பிள்ளைகள் அப்படி இப்படியான படங்களையும் ஃபேஸ்புக்கில் போடுதுகள். அதையும் போய் பார்த்துட்டு சந்தோஷப்படுறதையும் இருக்கணும், கமெண்ட்ஸ் பண்ணுறதையும் இருக்கணும். அது அந்த பிள்ளைகிட்ட சுதந்திரம்டாப்பா. சரியோ அதோட நீங்கள் மூக்க உழைக்க போகிறீங்க, அது ஒரு விஷயம். சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.